வேண்டாம் விடு பாவம், மறுபடியும் அதுக்கு போயிடுவார். மறுபடியும் வேண்டாம், நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படி சொந்த ஊரு, தாத்தா ஊரு, நல்லா வளமா செழிப்பாரு. நாட்டு மக்களை பற்றி விட்டு கவலைப்பட்டதே கிடையாது. கவலைப்பட்டிருக்காரா? நாட்டில் துணை முதலமைச்சர் எதுக்கு ஆக்குனாங்க? நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய ஆக்குனாங்க. இவர் கார் பந்தயம் நடத்திட்டு இருக்காரு. நாட்டு கார் பந்தயம் தேவையா? பல 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு சென்னை மைய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். இதுக்கு தான் உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குனாங்களா? யாருடைய பணம்? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எந்த அளவுக்கு ஊதாரித்தனமா செலவு பண்றாங்க பாருங்க. ஆக இப்படி மக்களுடைய வரிப்பணத்தை செலவிக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு. இன்னைக்கு முரட்டடி, இன்னொருத்தர் உதயநிதி முரட்டடிமையா எடப்பாடி பழனிசாமி. திரு உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக தொண்டம் கூட எவருக்கு அடிமை இல்லை. உங்களுக்கு பதவி வரும்னா யாரு காலில் வேணாலும் விழுவுவீங்க.